ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய ஞாபகம் உன்னுடைய துணையின் மனதில் எந்த அளவிற்கு உள்ளது என்று உனக்கு தெரிய வேண்டுமா தங்கமே? இதை முழுமையாக கேள், உனக்கே புரியும். நீ எப்பொழுதும் அவரைத்தான் நினைத்து கொண்டும் சிந்தித்து கொண்டும் இருக்கின்றாய். எந்நேரமும் அவருடைய முகம் மட்டும்தான் உனக்கு தோன்றுகின்றது. இருந்தும் நான் இவ்வளவு அவரை நேசிக்கின்றேனே, அவர் என்னை நேசிப்பாரா என்ற உன்னுடைய சந்தேகம் எனக்கு கேட்டு விட்டது தங்கமே. நீ எப்படி அவரை நேசிக்கின்றாரோ அதைவிட அதிகமாகவே அவர் உன்னை நேசிக்கின்றார். உன்னுடைய ஞாபகம் உன்னுடைய துணையின் மனதில் அதிக அளவிற்கு தான் உள்ளது. எப்போதும் உன்னை பற்றி தான் பேசிக்கொண்டே இருக்கின்றார். யாரை சந்தித்தாலும் சரி, உன்னை பற்றி தான் பேசிக்கொண்டே இருக்கின்றார். உன்னுடைய துணை என்னிடம் சொன்னது, கூடிய விரைவில் நாங்கள் இணைந்து விடுவோம். ஏதோ காலத்தின் கட்டாயத்தால் பிரிந்து இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் நேசித்து கொண்டு தான் இருக்கின்றோம். எங்களுடைய அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எங்கள் இருவரையும் யாராலும் பிரிக்க முடியாது அப்பா என்று என்னிடம் சொல்லி விட்டார் தங்கமே. அப்பேற்பட்ட ஒரு வார்த்தையை கேட்டவுடன் என் கண் கலங்கி விட்டது. இந்த அளவிற்கு உண்மையாக உயிராக இருக்கும் உன் துணையை எக்காரணத்து கொண்டும் நீ அவரை விட்டு விடாதே. உங்களை சேர்ந்து வாழ விடாமல் தடுப்பது கர்மா தான். இந்த கர்மவினை முடியும் போது அனைத்தும் நன்மையாகவே முடியும். உனக்கான நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்வு கூடிய விரைவில் வந்துவிடும். அதுவரை நீ பொறுமையாக இரு தங்கமே. அனைத்தையும் ஒரு நொடியில் நான் மாற்றி காட்டுகின்றேன். அப்போதுதான் என் சக்தி என்னவென்று உனக்கு புரியும். உனக்காகவே படைக்கப்பட்டவர் உன்னுடைய துணைதான். நிச்சயம் அவருடைய மனதில் நீ மட்டும்தான் இருக்கின்றாய். இதை அவரே அவர் வாயால் சொல்லிவிட்டார். சந்தோஷமாக இரு. ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா.